எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 57. கிருஷ்ணரும் பலராமரும் பாண்டவர்களை பார்க்கறதுக்கு வரான்னு சொன்னேன் இல்லையா, போன தடவை அதோட முடித்தேன். கிருஷ்ணரும் பாண்டவர்களும் வந்த உடனே கிருஷ்ணன் பேசாமல் இருக்காரு. இந்த பலராமர் மட்டும் எப்பயுமே கொஞ்சம் சீற்றம் ஜாஸ்தி, கொஞ்சம் கோபம், பயங்கர கோபக்காரர். என்ன பண்ணுவார்னு தெரியாது, என்ன வேணாலும் பேசுவார், என்ன வேணாலும் பண்ணுவார், ஏதாவது ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. அவர் என்ன பண்ணுறார், பாண்டவர்கள் இந்த நிலைமையை பார்த்து அவருக்கு பொறுக்க முடியல. பலராமர் எந்த நேரத்தில் எப்படி முடிவு எடுப்பான்னு தெரியாது, யார் கூட வேணாலும் சேர்த்து டக்குன்னு. முதல்ல இவர் தான் துரியோதனனுக்கு சுபத்திரையை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு சொன்னவர். ஆனா இவர்கள் பாண்டவர்கள் ஒரு ராஜாவா நாட்டில் இளவரசனா இருக்க வேண்டியவா 5 பேரும் ஒரு பெரிய ஒரு இந்திரபிரஸ்தத்தை ஆண்டதுக்கு வேண்டிய ஒரு ராஜா ஒரு மரம் இதை உரிய கொடுத்துட்டு காட்டில் எங்கேயோ அந்த ஒரு ஆசிரமத்தை அமைச்சுட்டு அங்கே உட்காந்துருக்காருன உடனே பலராமரால் தாழவே முடியல. கிருஷ்ணனுக்கு தெரியறது என்ன நடக்க போறதுன்னு, அதனால அவர் பேசாம இருக்கார். பலராமர் என்ன சொல்றாரு, இப்ப நமக்கு நம்ம சுபத்திரையை கல்யாணம் அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டான். ஆக நம்ம பந்து ஆயிட்டான், நெருங்கின பந்து ஆயிட்டான். நம்ம நெருங்கின பந்துவை கஷ்டப்படும் போது அவன் தான் போய் சண்டை போட மாட்டேங்கிறான். நம்ம யாதவ படையை வச்சுன்னு போய் சண்டை போட்டா என்னன்னு புதுசா ஒன்றை கலப்புறாரு இவர் பலராமர். யாதவ படையை வச்சுன்னு சண்டை போடலான்னு கிருஷ்ணன் ஐயோ இது என்ன இவர் இது மாதிரி ஆரம்பிக்கிறாருன்னு அண்ணா ஒன்றும் சொல்ல முடியல, இவர் இது மாதிரி ஆரம்பிக்கிறாருன்னு நினச்சிட்டே இருக்கார். யாதவ படையை வச்சுட்டு சண்டை போடலான்னு அவர் சொன்ன உடனே எங்கதான் இருந்தாலும் தெரியல பீமனுக்கு வந்துடும் ஆவேசம் வந்த மாதிரி. நான் அதுதான் சொல்றேன், இப்பயே நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நம்ம எல்லாரும் சண்டைக்கு போவோம். தர்மர் வராட்டா பரவாயில்ல, நம்ம சண்டையை பண்ணுவோம், நம்ம சண்டை போடுவோம், நாம போய் சண்டை போடலான்ட்டு இது பண்றான். ஒரே அமங்கலம் பண்றாரு. அமங்கலம் பண்ணும்போது அப்புறம் இவர் சொல்றார், 2 பேரும் பலராமரும் சண்டை போடணுன்றார், இவரும் பீமனும் குதிக்கிறான். இப்போ பாஞ்சாலி அவளும் என்னை இது மாதிரி பண்ணான். அவளுக்கு துரியோதனன், துச்சாதனன், கர்ணன் இவ 3 பேர் மேலே இருக்கு. அவளை பழி வாங்கணும், எப்படியாவது பழி வாங்கணும். இதை எப்படி தான் பழி வாங்க போறான், அவள் எப்போ பண்ணாலும் பரவாயில்ல, அதனால எப்படி பண்ணாலும் பரவாயில்லன்னு இவ அந்த 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞான வாசம்லாம் மீறினா பரவாயில்லன்ற மாதிரி தான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான். எல்லாரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சண்டைக்கு போகணுன்னு அது ஏற்பாடு பண்ணுறா. எல்லாம் அந்த சண்டைக்கு போகணுன்னே பேசுகிறா. அப்புறம் மெதுவாக கிருஷ்ணர் வருவார். கிருஷ்ணர் சொல்லுவார், இன்னும் அந்த நேரம் உருவாகலை, நம்ம இந்த பிரதிஜையை அது வரைக்கும் பண்ணிகிட்டே வருவோம். நம்ம எடுத்துட்ட சங்க அந்த அவகிட்ட என்ன உறுதிமொழி எடுத்துட்டோமோ அந்த உறுதி பிரகாரம் கரெக்டாக 12 வருஷம் நம்ம காட்டில் வனவாசத்தில் இருந்துகிட்டே வருவோம். இன்னும் நிறைய பேர் அவன் நாட்டில் இருக்கவெல்லாம் அவள்லாம் எல்லாரும் துரியோதனை நல்லவன் நினச்சிட்டு இருக்கா. அவனோட துரியோதனோட குணத்தை காட்டணும். அதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நடக்கணும். நடந்தால் தான் அவனோட இது தெரியும். அப்போ தான் மற்ற சிற்றரசர்கள்லாம் கொஞ்சம் மனசு மாறுவா. நம்ம சண்டைக்கு தயாராக இருக்கணும்னே அவள் நம்ம சைடில் உடனே வந்துட மாட்டா. அவள் எல்லாரும் பயப்படுவா. பீஷ்மர் ஒருத்தருக்கே பதில் சொல்ல முடியாது. பீஷ்மர் ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாது. பீஷ்மர் இருக்கார், கர்ணன் இருக்கான், துரோணர் இருக்கார், இன்னும் துரியோதனன், துச்சாதனெல்லாம் பெரிய வீரர்கள் அவள்லாம் இருக்கா, கிருபர் இருக்கார், அஸ்வத்தாமன் இருக்கான். இவாளையெல்லாம் நம்ம ஜெயிக்கிறது சாமானிய விஷயம் இல்லை. இவாளையெல்லாம் ஜெயிச்சு நம்ம வரலாம் முடியாது. அதெல்லாம் அதுக்கு இன்னும் நேரம் வரணும். கனிந்து அந்த நேரம் வரும்போது நம்ம பண்ணலாம். இந்த பிரச்சனை அது வரைக்கும் நம்ம காப்பாற்றிட்டே வருவோம். அதுக்குள்ளே 13 வருஷம் ஆகிடுமான்னு பார்ப்போம். ஆகலைன்னா நம்ம 13 வருஷம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, சண்டைக்கு போகலான்னு கிருஷ்ணன் ஒரு மாதிரி சொல்லி சமாளிக்கிறார். தர்மருக்கு இப்போ புரிஞ்சிடுது. தர்மர் அது இல்லைன்றார். ஆனால் கிருஷ்ணருக்கு ஜாடை காட்டுறது, இல்லை இல்லை நீ பேசாமல் இவரை தர்மரை ஜாடை காட்டுறார், நான் பார்த்துக்கிறேன்னு. அப்புறம் இந்த கிருஷ்ணர் எல்லாரையும் அடக்குவார். ஒருத்தரா அடக்கி ஒருத்தரா இது பண்ணுவார். சரி பண்ணும்போது அப்போ லோமச முனிவர்னு ஒருத்தர், லோமச முனிவர்னு அவர் அங்கே வராது வாழை பார்க்கறதுக்கு. அவர் பார்க்குறாருன்னொடனே அவர்கிட்ட 2 எல்லாம் நியாயம் கேட்குறான், இது மாதிரி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே லோமச முனிவர் என்ன பண்ணுவார், சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்போ அது சண்டைக்கு நேரம் இல்லைன்ற. கிருஷ்ணன் எல்லாம் தெரிஞ்சவன். கிருஷ்ணனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. கிருஷ்ணன் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதில் விஷயம் இருக்கும். கிருஷ்ணன் சொல்லும்போது அதை நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லுவார். லோமச முனிவர் சொல்லுவார். சொன்ன உடனே எல்லாருமே ஓரளவு அது சரின்ற மாதிரி போயிடுவா. சரி கிருஷ்ணன் சொல்கிறத கேட்போம்னு. கிருஷ்ணன் தான் இதை சொல்லுவார், நம்ம பிரதிஜை இருக்குன்றதே இல்லை, பிரதிஜையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா சண்டைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா சண்டை போட்டுருவோம் அப்படின்னு பீஷ்மர்கிட்ட கண்ணை காமிச்சு இது தர்மர்கிட்ட கண்ணை காமிச்சிடுவார்.
அப்போ பண்ணிட்டோன்னா அப்புறம் தர்மரை கூப்பிட்டு சொல்லிட்டு இது நான் இப்போ அப்போதைக்கு இல்லைன்னா இந்த சண்டை ஓயாது, இவாளுக்குள்ள இவா இப்பயே சண்டைக்கு போக ஆரம்பிச்சிருவா, பலராமர் வேற கூட சேர்ந்துருக்கார், அதனால அவள்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கா, அவன் நம்மக்கிட்ட படையே இல்லை, படையே இல்லாத நம்ம போனெல்லாம் அர்ஜுனன்லாம் ஒரு விஷயம் இல்லை அவளுக்கு. அர்ஜுனன் போன அர்ஜுனன் மட்டும் போய் சண்டை போட முடியாது, அர்ஜுனனுக்கு படைபலம் வேணும் இல்லையா, அந்த படைபலத்தையும் நம்மளுக்கு தானே சப்போர்ட்டையும் வரணும். எதிரியை தாக்கணும்னா நம்ம நிலைமை என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தான் இங்கே சொல்லுவார் கிருஷ்ணன். எதிரியை நம்ம தாக்கத்துக்கு போகும்போது நம்ம என்ன, நம்ம 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 நிலைமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம இதை செய்யணும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம சண்டைக்கு போயிடுறது சரியாக வராது அப்படின்னு லோமச முனிவர் வந்து கிருஷ்ணன் சொன்னது ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்ட் தான், கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும், கண்ணனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, கண்ணன் சொல்கிறத கேட்போம் அப்படின்னுவார். சரின்னு ஓரளவு எல்லாம், அதாவது பாதி திருப்தியோட அதிருப்தியோட தான் ஒத்துப்பா. பலராமரும் ஒத்துப்பார். பலராமன் வந்து கிருஷ்ணன் வந்து இதே வேலை மாய வேலை எதையாவது பண்ணுவான், நன்னா நம்ம சண்டை போடணும்னு நினைக்கிறப்ப விட மாட்டான், இது மாதிரிலாம் பண்ணுவான், அவன் வந்து குறுக்க போந்து கெடுப்பான் அப்படின்னு கிருஷ்ணன் மேலே அவர் நிறைய சார்ஜ் சொல்கிறார். அவர் கிருஷ்ணன் சொல்கிறது கிருஷ்ணனுக்கு தெரியும், பலராமர் சொல்லுவார். அப்புறம் கிருஷ்ணன் போய் பேசினார்னா சரியாயிடுவான்றதெல்லாம் தெரியும், அண்ணா தம்பி தானே. அதனால் சரி, அதை நம்ம பண்ணுவோம், அதை நம்ம பார்த்துட்டே இருப்போம், நாள் பார்த்துட்டே இருப்போம், அதுக்குள்ள நம்ம நம்ம படைகளை எல்லாம் சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி சொல்லி சமாளித்து அந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இந்த லோமச முனிவர் வந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, வனத்தில் வந்து இவர் கிளம்பினால இப்போ தான் ஆரம்ப காலம் தானே இது, அந்த வனத்தில் வந்து அவள் வந்து அந்த காமியக வனத்தில் வரும்போது அப்போ தான் வரா, வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை. அவர் கூட இந்த இந்திரபிரஸ்தத்துலேருந்து ஒரு கூட்டம் வந்தது பாருங்க தர்மர் கூட, அதெல்லாம் போவே இல்லை, அவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு. அதை லோமச முனிவர் சொல்லுவார், இவாளையெல்லாம் மெதுவாக நீ அனுப்பினாதான் சரியாக இருக்கும், இவாளை நீ தந்திரமாக வழி அனுப்பினாதான் நம்ம எங்கேயும் போக முடியும், இல்லாட்டா நம்ம தீர்த்த யாத்திரை போகணும், தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு முடியாது, நான் தீர்த்த யாத்திரை போகிறேன், என் கூட வாங்குவீங்களா அப்படின்னு இவாளையும் கூப்பிடுவார். நீங்கள் வரணுன்னா இவாளையெல்லாம் அனுப்பணும், இவாளை நீ உன்னை நம்பி வந்திருக்குவா, உன்னுடைய சிஷ்யர்கள் இவாளெல்லாம் உன் மேலே பேரன்பு கொண்டவர்கள், அதனால தான் இத்தனை வருஷம் இங்கே வந்துருக்கா, இவாளையெல்லாம் மனசு நோகாத இவாளை மெதுவாக எதையாவது சொல்லி இவாளை ஊருக்கு அனுப்பு அப்படின்னுவார் லோமசமுனி. முதல்ல இதெல்லாம் நீ கழட்டி விடு, இவாளெல்லாம் கழட்டி விட்டாதான் நம்ம எதாவது பண்ண முடியும், தீர்த்த யாத்திரை போக முடியும் இங்கேருந்து அப்படின்னுவார். இவள் எங்கே போனாலும் அவள் வந்துட்டே இருப்பாள். அப்புறம் ஒரு நாள் ஒரு அவை மாதிரி கூட்டி தர்மர் பேசுவார், அங்கே இங்கெல்லாம் என் மேலே இவ்வளோ நாள் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தீங்க, பற்றா இருந்தீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் இப்போ நான் காட்டில் இருக்கேன், இந்த காட்டில் வந்து நீங்களும் நான் வந்து எனக்கு வந்து நான் ஒரு பிரதிஜை எடுத்துட்டு இருக்கேன், அதனால நான் கஷ்டப்படுறேன், நீங்களும் அதே மாதிரி கஷ்டப்படணுன்றதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் போய் நாட்டில் இருங்கோ, நான் சொல்கிற நேரத்தில் பாருங்க, ஏதாவது விபரீதமாக ஏதாவது நடந்ததுன்னா நாட்டில் இருந்ததுன்னா அதை எனக்கு தெரியப்படுத்துக்கோ, அது மாதிரி சில வேலைகள்லாம் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் நாட்டில் இருக்க வேண்டியது முக்கியம், நீங்கள் வந்து திருதராஷ்டிரோட நாட்டை சேர்ந்தவா, இப்போ திருதராஷ்டிரம் இந்திரபிரசம் வந்து திருதராஷ்டிரனுக்கு சேர்ந்துருக்கு, அதனால் நீங்கள் போய் அங்கே இருங்கோ, உங்களுக்கு நீங்கள்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவா அப்படின்ற மாதிரி அதை தர்மர் சொல்லுவார். நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரிஞ்சு, எனக்கு ஆதரவாளர்கள் என்பது தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாருன்னா, துரியோதனன் ஏதாவது தொந்தரவு கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, பாஞ்சால நாட்டுக்கு போயிடுங்க, துருபத ராஜா கிட்ட போயிடுங்க. துருபத ராஜாவுக்கு துருபத ராஜா என்னோட மாமனார், அவர் பெரிய சக்கரவர்த்தி, அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அவரோட நாட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் இப்போ ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அங்கே போயிடுங்க, அங்கே நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா என்னோட இந்த இது கெட்டு போயிடும், நான் வனத்தில் இருக்கிறது நான் எங்கே இருக்கேன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவா, அவங்களுக்கு தெரியக்கூடாது, துரியோதனன் வந்து வனவாசத்துலேயே எங்களை கொண்டு விடுறதுக்கும் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பான், எப்படியாலும் எங்களை கொண்டு விடணுன்னு அதுக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுருப்பான், நீங்கள்லாம் கூட்டமாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் நான் எங்கே இருக்கேன்னு, இன்னும் பல விஷயங்களை சொல்கிறேன். சொன்ன உடனே ஜனங்க வந்து ஏற்றுக்கிறது ஓரளவு சரிதான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, மெதுவாக அப்படி போகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க கலைஞ்சு எல்லாரையும் அவளையெல்லாம் அனுப்பி விட்டுறான். இது மாதிரி போகும்போது இந்த அவளெல்லாம் போயிடுறா, எல்லாரும் போன உடனே இவளுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயான உடனே லோபச முனிவர் வந்து வாங்க நம்ம தீர்த்த யாத்திரை போகணும்னு போவார். தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு இருப்பார். தீர்த்த யாத்திரை போகும்போது என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல வந்து அந்த பாண்டவர்கள் வந்து சோர்வடைகிறப்ப எல்லாம் இவர் லோபச முனிவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு கதையை சொல்லுவார், யார் யார் எப்படிலாம் கஷ்டப்பட்டா அந்த கதையெல்லாம் சொல்லுவார். அப்போ ஒரு அகத்தியரோட ஆசிரமம் வருது, அங்கே அந்த ஆசிரமத்தை காட்டுறார். இப்போ தீர்த்த யாத்திரை போகும்போது அகத்தியரோட ஆசிரமம் இதுதான் அப்படின்னு காட்டுறார்.
காட்டும்போது அகஸ்தியரோட கதை என்ன, அகஸ்தியரா யார் இவளுக்கு தெரியும், இருந்தாலும் அகஸ்தியரை பற்றி முழுசாக தெரியாது இல்லையா. அகஸ்தியரோட கதையை எனக்கு சொல்லும்போது கேட்பார் இவர், தர்மர் கேட்பார். கேட்ட உடனே அகஸ்தியர் கதையை சொல்லுவார் இவர். அகஸ்தியர் யாருன்னா, அகஸ்தியர் வந்து ஒரு முனிவர். அவர் வந்து பெரிய ஞானி, பெரிய ஞானி, முனி சிரேஷ்டன் வாழைய. அது மாதிரி முனி சிரேஷ்டம்னா ரொம்ப இஷ்டப்பட்ட தேவர்கள்லாம் விரும்புகிறன்னு அர்த்தம். சிரேன்னா தேவர்கள், இஷ்டர்னா அவள்லாம் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கக்கூடியவா, தேவர்கள்லாம் இஷ்டப்பட்டு கூப்பிடுவா. அது மாதிரி தேவர்களோட மரியாதைக்கு உட்பட்டவர் அகத்தியர். இவர் ஒரு நாள் காட்டில் அப்படி போயிட்டு இருக்கார். போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே நிறைய இந்த ஆத்மாக்கள், மோட்சமடையாத ஆத்மாக்கள் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் தலைகீழ தொங்கிட்டு இருக்கும். தலைகீழாக தொங்கிட்டு கத்தின்னு இருக்கும். கத்தின்னு இருக்கும்போது அவளை பார்த்த உடனே இவருக்கு பாவமாக இருக்கும். மெதுவாக போய் அவருக்கு அவகிட்ட, நீங்களாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், எதனால் நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அதெல்லாம் சொல்லுவோம், நாங்கள் யாரும் இல்லைப்பா, உன்னுடைய முன்னோர்கள் தான், உன்னுடைய முன்னோர்கள் தான். நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுனால எங்களுக்கு வாரிசு இல்லை. வாரிசு இருந்தாருன்னா எங்களுக்கு வந்து இந்த நிலைமை இருக்காது. எங்களுக்கு இந்த தொங்கிட்டு தவம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தலையில தொங்கிட்டு எங்களுக்கு வாரிசு இருந்து எங்களுக்கு சரியான பித்ரு காரியங்களை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதுதான். அப்பதான் இவர் வந்து, ஓஹோ இது மாதிரி ஒன்று நமக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கான்ற அந்த கல்யாணன்ற எண்ணமே அவருக்கு அப்பதான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா என்ன தப்புன்றதெல்லாம் தெரியும். இந்த காலத்து பசங்களுக்கு தெரியணும். அது முதல்ல கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது, வம்ச விருத்தின்றது, வம்ச விருத்தியை பண்ணணும், நம்ம இந்து கர்மாவை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியணும். இந்த கதையை இதை வந்து என்ன பண்ணுறாரு அவர் சொன்ன உடனே அகத்தியருக்கு அப்பதான் மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. சரி, இவாள்லாம் என்னால் இவ்வளோ அவசரப்படுறாளா, இல்லை இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புவார். அவர் சொல்லி அனுப்பிட்டு இவர் என்ன பண்ணுவார், விதர்ப்ப நாட்டுக்கு போவார். விதர்ப்ப நாட்டு அரசன் நிமின்னு ஒருத்தன் இருக்கான். நிமின்னு ஒரு அரசன். அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு குழந்தையே இல்லை, பாக்கியமே இல்லை, குழந்தை பாக்கியமே இல்லை, ரொம்ப இது பண்ணிருக்கான். அகத்தியர் வரதை கேட்டவுடனே அவரை வரவேற்று அவருக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சு எல்லாம் பண்ணுறான். பண்ணிட்டு என்ன சொல்கிறான், நிமி வந்து பெரிய ஆள், பெரிய சக்கரவர்த்தி, பாக்கியம் வேண்டி அது மாதிரி சொல்லும்போது எனக்கு குழந்தை இல்லை, அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்வார். உடனே அகத்தியர் என்ன பண்ணுவார், உனக்கு குழந்தை பிறக்கும், ஆனால் அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராதின்னுவார். அந்த நிமிக்கு வந்து அப்போதையே அது பரவாயில்லன்னு தான் தோணும், ஏதோ ஒன்று குழந்தை பாக்கியம்னு ஒன்று வேணுமே, அதனால சரின்னுவார். சரின்ன உடனே குழந்தை பாக்கியத்துக்கு கொடுத்துட்டு அவருக்கு வரம் கொடுத்துட்டு போயிடுவார். அடுத்த கொஞ்ச நாளில் அந்த நிமிக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தைன்னா சாதாரண பெண் இல்லை, அந்த பெண்ணு சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்க்க வாழை ஈர்க்குமா, அந்த மாதிரி ஒரு அழகாம். உலகத்தில் பூலோகத்தில் பார்க்க முடியாத ஒரு அழகு. அப்படியே பார்க்குற வாழை வந்து சுண்டிக்கிட்ட இருக்கிற அந்த அழகு, அந்த மாதிரி ஒரு அழகு அவளுக்கு. அவளை பார்த்தவா கண்ணை வச்சு அவளை பார்த்தவா மறுபடியும் அவள் கண்ணை எடுக்கவே மாட்டாளாம் அவள் மறையிற வரைக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறக்கிறது, அவ்வளோ அழகா, கிளி கொஞ்சம் அழகுன்னு வாழை. அதுக்கும் மேலே பூலோகத்திலே இல்லாத ஒரு அழகா பிறக்கிற அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பிறந்த உடனே அந்த பொண்ணை இவன் வளர்த்துட்டே வரான். அந்த பொண்ணு பெருசாகுது. அந்த பொண்ணு பெருசாகி பெரிய பொண்ணான உடனே அது என்ன பண்ணுறது, பெரிய பொண்ணாது இவனும் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் எந்த ராஜாவுக்கும் இந்த நிமி ராஜா கிட்ட வந்து அந்த பொண்ணை கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஏன்னா நிமியும் சக்கரவர்த்தி, நீ எனக்கு ஈடா, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறேன்னு கேட்பான். ரெண்டாவது அவர்களோட இது வேற இருக்குல்ல, அகத்தியரோட இது வரலாறு தான் பிறந்தது இந்த பொண்ணு. அகத்தியரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு இவன் சொல்லியிருக்கதெல்லாம் தெரியும் இல்லையா. இது தெரிஞ்ச உடனே மரணம், யாரும் போய் கேட்க மாட்டான். யாரும் அவர்கிட்ட போய் எங்களுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கவே மாட்டான். இருப்பார். அகத்தியர் எப்படி சுற்றிட்டு இருப்பார். அகத்தியர் சுற்றிட்டு இருந்தவொடனே இவருக்கு ஒரு நேரத்தில் நம்ம சொன்னோமே, இந்த ராஜாவுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு வந்தோமே, சரி போய் பார்ப்பேன்னு தோணும். தோணுனவுடனே விதர்ப்ப நாட்டுக்கு வருவார். வந்து என்ன உனக்கு குழந்தை பிறந்தா, விதர்ப்ப ராஜா எல்லாம் பண்ணுவான், உள்ளுக்குள்ளே வயதுக்குள்ளே நெருப்ப கட்டும் அவனுக்கு நெருப்ப கட்டும். எப்படி இவர் பொண்ணை கேட்க போறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையான்னு. அப்போ என்ன பண்ணுறது, அந்த பொண்ணை வந்து இவர் வந்து ஒழிச்சு வச்சுட்டு இவருக்கு எல்லா பணிவிடையும் செய்கிறார். எல்லா பணிவிடையும் முடிஞ்ச உடனே எங்கே உன் பொண்ணை வர சொல்லுன்னு வருது இவர் அகஸ்தியர் வர சொல்லுன உடனே தயங்கி லோபமுத்திரையை கூட்டுவார். லோபமுத்திரை வருவா. எதில் வந்தவுடனே லோபமுத்திரையை பார்த்துட்டு இவர் கேட்பார் ராஜா கிட்ட, அந்த நிமி ராஜா கிட்ட, சரி நம்ம பேசினபடி நீ பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்னு கேட்பார்.
கேட்கும்போது நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி அவரை அகத்தியர் நிறுத்தி வச்சு இவன் போயிடுவான். இவன் போயிட்டு ஆடுவான். இவனும் இவன் ஒய்ஃபும் அப்படியே ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டா. அகத்தியருக்கு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு பயப்படுவா. லோபமுத்திரைக்கு இது தெரிய வரும். லோபமுத்திரைக்கு இது தெரிஞ்ச உடனே என்னால் இந்த நாட்டுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறா, இவளே போய் அவள் அப்பா கிட்ட என்ன நீங்கள் அகஸ்தியர் கல்யாணம் பண்ணி கொடுப்போம், அகஸ்தியரை தான் நான் பண்ணிப்பேன், வேறு யாரையும் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அகஸ்தியருக்கே என்னை கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு சொல்லுவாள். சொன்ன உடனே இவருக்கு வந்து இப்போ பரவாயில்லன்னு தோணும். ஆனால் இப்போ நம்ம பொண்ணே வந்து கேட்குறா பண்ணி கொடுத்துடலான்னு தோணும். ஒரு விதத்தில் பார்த்தா இன்னொரு விதத்தில் அவள் வந்து 100 தோழிகள் அவளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த அரசாணையில் 100 தோழிகளை விட்டு இந்த பொண்ணை எப்படி அனுப்புறது? ரொம்ப நிமி சஞ்சலப்படுவான். அப்புறம் மறுநாள் அகஸ்தியர் கேட்கும்போது இவளே வந்துடுவா, லோகமுத்திரி அங்கே வந்துடுவா. அவைக்கே வந்துட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்டுவா. சொன்ன உடனே இவனால் ஒன்றும் சொல்ல முடியல. சரின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். கல்யாணம் நடந்துடும். 2 பேரும் அகத்தியருக்கும் லோகமுத்திரிக்கும் கல்யாணம் நடக்கும். நல்லா ஃபேமஸாக நடக்கும் எல்லா இடத்துலையும். எல்லாம் மற்ற ராஜாக்கள்லாம் படிப்பா, இவ்வளோ அழகு கிளி கொஞ்சம் அழகு இந்த பொண்ணு கிடைக்காதான்னு ஏங்கி இந்த எத்தனை ராஜாக்கள் இருக்கா, அவளையெல்லாம் விட்டு போய் ஒரு ரிஷிக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கானே அப்படின்னு அங்கலாய்ப்பா. எல்லாரும் அங்கலாய்ச்ச அப்புறம் என்ன பண்ணுவார் அகஸ்தியரை கூப்பிட்டு, அகஸ்தியர் வந்து லோகமுத்திரையை கூட்டின்னு போவார். கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனே அகஸ்தியர் வந்து லோகமுத்திரை, நீ வந்து ஒரு முனிவரோட பெண், இப்போ வருவா லோகமுத்திரை அவரோட கிளம்புவா. அகஸ்தியரோட கிளம்பும்போது சர்வ அலங்காரம் எல்லா ஆபரணங்களையும் போட்டு கிளம்புவா. ராஜா போட்டாலும் ஆபரணத்தை எல்லாம். ராஜா வந்து சரி முனிவர் இவர் எங்கே இவரை காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்படுவார், இதெல்லாம் போட்டுன்னா அவன் எல்லாத்தையும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கொடுப்பான். ஆனால் அகஸ்தியர் என்ன பண்ணுவார், நீ ஒரு முனிவரோட மனைவி, நீ ஒரு அரசனுடைய பெண் இல்லைன்றதை மனசில் வச்சுக்கோ, முனிவருடைய மனைவின்றதை மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துவார். உடனே அவர் வந்து சரி நான் அந்த மாதிரி பண்ணுறது பண்ணுவாள். அவள் வந்து இதை பண்ணுவாள். அது என்ன பண்ணுவாள், எல்லா இதையும் எடுத்துட்டு தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கழிச்சிட்டு, ஆபரணங்கள்லாம் கழிட்ட உடனே இன்னும் அழகாக இருப்பாள். ஆபரணங்களை கழிட்ட உடனே இன்னும் அவளோட ஒரிஜினல் அழகாக அப்படியே வெளிப்படும். மரகுரி கட்டிட்டு இவர் கூட வருவாள். இவர் கூட வந்துட்டு இருக்கும்போது வருவா. எல்லாரும் வந்த உடனே எல்லாரும் வந்து முனிவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுப்பாங்க. அவருக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு இருப்பா. கங்கையோட முகத்வாரத்தில் கங்கை கலக்கிற இடம், கங்கையோட முகத்வாரம், கங்கை அந்த ஆரம்பித்து வரதே மலையில் அந்த இடம், அந்த கங்காதி வர இடம் மந்தாகினி வரும் இந்த பக்கம், அந்த பக்கம் அலக்கநந்தான்னு வரும். இது ரெண்டும் சேர்ந்து தான் கங்கையாக மாறும். அந்த கங்கையாக மாறுற இடத்துல வந்து அந்த அதுதான் கங்கையோட முகத்வாரம்னுவா. கோமுக்குன்னு ஒரு இடத்துல கங்கை உருவாகி வருது. அங்கேருந்து வரும்போது சின்ன ஆறு மாதிரி வரும். அது நானும் ரங்கநாதனும் போனோம். இந்த கோமுக்கு போகிறதுக்கு தான் போனோம் நானும் ரங்கநாதனும். போனப்போ தான் அந்த சாத்தாம் யாத்திரையெல்லாம் போனோன்னுமே அப்போ போனோம். அங்கே போனப்போ அந்த கங்கையோட முகத்வாரத்தில் இவன் என்ன பண்ணுறா, அகத்தியர் லோகமுத்திரையை ரொம்ப நாள் அங்கே இருந்துட்டுருக்கா. அங்கே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அகத்தியருக்கு வந்து லோகமுத்திரைக்கு மேலே ஒரு மயக்கம் வரும். மேலே மயக்கம் வந்து அவளை கூப்பிடுவார். அவளை கூப்பிட்டு அன்போட அழைச்சி அவளை தழுவுவார். தழுவும்போது அவள் என்ன சொல்லுவார், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரே நான் உங்கள் இச்சைக்கு நான் சம்மதிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்வா. என்னென்னா, எனக்கு உடம்பு பூரா ஜொல்லு இருக்கணும், நகையாக இருக்கணும், நான் நகை நிறையா போட்டுட்டு இருக்கணும், நீங்களும் ராஜா மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னை சேரணும், அதுதான் எனக்கு அதுதான் அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்வார். உடனே அகத்தியர் என்ன சொல்லுவார், நான் வந்து எனக்கு நம்ம வந்து நாடோடி, நம்ம ஊராக போயிட்டு இருக்கோம், நமக்கு ஏது அவ்வளோ பணம்னுவார். பணம்னும் போது அவள் சொல்லுவா, உங்களோட இது உங்களோட தபோசக்தி இருக்கு இல்லையா, இந்த தபோசக்தியை வச்சு நீங்கள் பண்ணலாமே அப்படின்வா. அதை நினச்சிருந்தா அவள் கேட்பா. ஆனால் அவர் சொல்லுவார் அப்புறம், இதுதான் விஸ்வாமித்திரருக்கும் இவருக்கும் அகத்தியருக்கும் இருக்கிற வித்தியாசம். அகத்தியர் என்ன சொல்லுவார், நான் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், அதையெல்லாம் நான் இழக்கிறதுக்கு விரும்பலை, இதனால நான் வந்து உனக்கு வந்து அதை பண்ணணும்னா நான் யார்கிட்ட போய் யாஜகம் வாங்கிட்டு வரேன் இருன்னுவார். சரின்ட்டு இவர் போவார், யாஜகம் வாங்கிறதுக்கு போவார்.
அகத்தியர் யாதகம் வாங்கிறதுக்கு சரின்னு அவள் சொல்லுவா. நான் ஏட்டா சம்பாதிச்சுன்னு வரேன்ட்டு போவேன். சம்பாதிச்சுன்னு வரேன்ட்டு போகிறார் இல்லையா? அடுத்த எபிசோடில் பார்ப்போம் மீதி.